வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அவளையும் ப்ரக்கோலியும் வச்சு செய்ய போகிறோம். ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்துடலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ப்ரக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம். இதை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உரம் தெளிச்சிருப்பாங்க, அதனால் உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த தண்ணீரில் போட்டு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய். உரப்புக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறதுனால பச்சை மிளகாய் 1 மட்டும் போட்டிருக்கேன். அவல் எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ப்ரக்கோலி வேக வைக்கல, அடுப்பு அமர்த்திடுறேன். இப்போ நல்ல வெந்நீரில் இதுக்கு கல் உப்பு தான் போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், போதும். நம்ம அலசுறதுக்காக தான் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டிருக்கோம் வெந்நீரில். அந்த உரம் பூச்சி மருந்தெல்லாம் போகணுங்கிறதுக்காக. இதை துருவி எடுத்துக்கின்றோம். பெரிய ஹோல் இருக்கிற பக்கமாக துருவுங்க. 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் போதும். ஜீரகம் மட்டும் 1/2 ஸ்பூன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இதில் அவல் காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு. உரப்புக்கு நம்ம பச்சை மிளகாயும் பெப்பர் பவுடர் தான் சேர்க்குறோம். உங்களுடைய உரைப்புக்கு தகுந்த அளவுக்கு பெப்பர் பவுடர். இதில் நம்ம துருவி வச்சுருக்க ப்ரக்கோலி, இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அவல் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. போதும், அடுப்பு அமர்த்திடுவோம். உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் திரும்ப போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்குமா பிடிச்சிக்கோங்க. 100 கிராம் அவல் எடுத்ததுக்கு 12 உருண்டை வருது. இதை தாளிச்சிருவோம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை, வெள்ளை எள்ளு, தேங்காய் பூ. இதை இப்போ ரோஸ்ட் பண்ணிடுவோம். குழந்தைங்களுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி. ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.